எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் அம்மா சமையலறையிலேயே இருப்பார். என் வீட்டு சமையலறையில் மட்டுமல்ல, எங்கள் ஊரின் எல்லா விசேஷ வீடுகளின் சமையலறையிலும் என் அம்மா சமைத்துக் கொண்டிருப்பார். 1000 விடுமுறை வந்தாலும் அம்மாவின் சமையலறைக்கு மட்டும் விடுமுறையே கிடையாது. கணக்கே பார்க்காமல் நமக்காக சமைத்த அம்மாவின் சமையல் கணக்கு என் இதயத்தையே கணக்க செய்கிறது. சாப்பிட்டு எனும் நம்மில் பலவே உணவை பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்லுவதில்லை. மென்று தின்று துப்பு வைத்துவிட்டு போகும் எச்சில் கழிவுகளை முகசுளிப்போடு அம்மாதானே எடுத்து போடுகிறார். அப்படி தினம் தினம் சுளித்து சுளித்து அந்த சுளிப்பே அவளது முகத்தின் நிரந்தர அடையாளமாக மாறிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகளால் நமக்கு தண்ணீர் தேவை என்றாலும் கூட தண்ணீர் குடுமா என அம்மாவிடம் அதிகார தோரணையில் கேட்போமே தவிர தண்ணீர் குளத்திலிருந்து எடுத்து குடிக்கிற அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் இருக்கிறது. நாளை வரப்போகிற என் பிள்ளையின் அம்மா என் அம்மா பட்ட கடினங்களை ஒரு நாளும் பட நான் அனுமதிக்க மாட்டேன். உணவை சமைத்து பரிமாறுகிற ஒருத்தியாகவோ உள்ளாடைகளை துவைத்து போடுகிற ஒருத்தியாகவோ என் பிள்ளையின் அம்மா ஒரு நாளும் இருக்க மாட்டாள். நாளை என் வீட்டு சமையலறை ஆணுக்கானதாகவோ